பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்ப துணிக்கை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்க தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இந்த உலகத்துல தேவையானது ஒன்றே ஒன்றுதான், மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை அவர்கள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி இயேசு சொல்றார். அந்த நல்ல பங்கு என்ன என்பதை நாம் கடந்த நாட்களில் கூட நாம் தியானித்தோம். பாருங்க, அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகத்திலேயே நமக்கு மிகவும் தேவையான ஒன்றே ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. பாருங்க, அவர் பரத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்ததே மனுகுலத்துக்கு எதை கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா நித்திய ஜீவனை கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அவருடைய வசனம் தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். பாருங்க, ஆனா இன்னைக்கு இயேசுவின் இடத்துல அவருடைய வசனத்தை கேட்காம மனிதர்கள் இன்னைக்கு பற்பல தேவைகளோடு கூட இயேசு கிறிஸ்து இடத்துல வராங்க. இன்னைக்கு ஒரு ஸ்திரியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, அவங்க எப்படிப்பட்ட தேவையோடு இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்திருக்கிறாங்க. பாருங்க, நாம் அன்னாளை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அன்னாளுக்கும் அநேக நாட்களாய் பிள்ளை இல்லை. அவள் சேனைகளின் கர்த்தரிடத்துல வந்து அவள் ஜெபம் பண்ணி அவள் வெறித்திருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு பிள்ளையை கொடும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடும் என்று சொல்லி தேவனிடத்துல அவள் மன்றாடுகிறதையும் அவள் வெறித்திருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களை, பிறகு ஆண்டவர் அவள் கேட்டதை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து விட்டார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு இப்படிதான் நாம் நிறைய பேரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்துல வருகிறோம். ஒரு கட்டத்துல நமக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத கட்டத்துல நாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போகிறோம். அல்லேலூயா. அந்நிய தேவர்களிடத்திலும் நாம் போக துணிகிறோம். காரணம் என்ன? பிள்ளை பிள்ளை பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வெறியோடு கூட நிறைய பேர் கர்த்தரை சார்ந்து வரீங்க. இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, நமக்கு ஒரு பிள்ளை தேவை என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்றே வேதம் சொல்லுகிறது. அந்த சுதந்திரத்தை தேவனிடத்திலிருந்து நாமே பறித்து கொள்ள கூடாது. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தகப்பனுடைய சொத்துக்களை நாம் தகப்பனிடத்திலிருந்து எப்படி நாம் பறித்து கொள்வது தவறோ, அந்த மாதிரி தேவன் கொடுக்காத ஒன்றை நாம் அவரிடத்துல பறித்து கொள்ள ஆசைப்படுவது தவறு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்காக இயேசு கிறிஸ்துவிடத்துல வாங்க. ஆண்டவர் ஏற்ற நேரத்துல உங்களுக்கு கொடுக்க சித்தமா இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைகளை கத்த தருவாங்க. அல்லேலூயா. ஆனா தேவையான இந்த உலகத்துல என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துடைய வசனமே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அதற்காக இயேசு இடத்துல வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.